அந்த படத்திற்காக 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. தனலட்சுமி என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனத்தில் 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வந்து 3 கோடி கடன் வந்து இப்போ 9 கோடி நிற்குது. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கவங்களுக்கு தெரியும், 2 யானை தந்தம் இருக்கும். அதில் நடுவில் சிவாஜி ஐயாவுடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த யானை தந்தம் வந்து என்னுடைய தாத்தா வந்து அவர் ரெசன் பண்ணது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பணம் கொடுக்குறவங்க இது வந்து சினிமாங்கிறதே ஒரு நிரந்தரம் இல்லை. அதுங்க படம் எடுத்துட்டு என்கிட்ட படம் எடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் படம் எடுக்காமல் விட்டுறாங்க, படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சுறாங்க. அப்போ எங்கள் காசு போயிடுச்சுல. தமிழ் சினிமாவில் 2-3 ஃபைனான்சியர் இருக்கிறாங்க. அவங்களை நம்பி தான் அவங்க படமே எடுக்கிறாங்க. பெரிய நடிகருடைய டேட் கிடச்சிச்சுன்னா இவங்களை நம்பி படம் எடுக்கிறாங்க. மதகராஜா மாதிரி படங்களில் சேம் இதே ப்ராப்ளம் தான். 13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து இந்த படத்தை இன்னொரு படத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. வட்டிக்கு மேலே வட்டி உள்ள பிரச்சனையை தான் நடந்துச்சு. அதையும் வந்து பேசி முடிச்சு துருவ நட்சத்திரத்தையும் சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், நடிகர் திலகம் சிவாஜி அவர்களோட வீடு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி விரிவாக வந்து சொல்ல முடியுமா சார்? என்ன நடந்துச்சு? அதாவது துஷ்யந்த் நமக்கு தெரியும், ஏற்கனவே 2 படங்கள் நடித்தார். சிவாஜி அவர் ராம்குமாரோடைய பையன், சிவாஜியினுடைய பேரன். அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் சில படங்கள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு படம் தான் வந்து ஜெகஜால கில்லாடின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷாலும் நிவேதிதா பெத்ராஜும் நடித்த ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, சரியாக போகல. அந்த படத்திற்காக 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. தனலட்சுமி என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனத்தில் 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மீடியேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு வெளியிலேயே அந்த பிரச்சனையை பேசிக்கங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் பேசின பிறகு இந்த கடன் வந்து 3 கோடி கடன் வந்து இப்போ 9 கோடி நிற்கிது. 9 கோடியை நீங்கள் கட்ட வேணும் அப்படின்னு தீர்ப்பு வருது. 9 கோடி கட்ட தவறினா நீங்கள் வந்து அந்த வீடை வந்து ஜப்திக்கு விட்டு அந்த காசை எடுத்து அந்த கடன் கொடுத்தவர் கட்டலாம் அப்படின்னு இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அது லோக்கலில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் தாசில்தாருக்கெல்லாம் கூட அதை அனுப்புகிறாங்க, சம்மன் அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக கலைக்குலகமே வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த வழக்கில் நமக்கு நிறையா சந்தேகங்களும் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த வீடு வந்து அன்னை இல்லம்ங்கிறது வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி. அதாவது அவங்க எல்லோரும் சேர்ந்த ராம்குமார், பிரபு, அவரோட அக்கா தங்கச்சி எல்லாம் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் தனிப்பட்ட அதில் ஒரு போர்ஷனாக இருக்கிறவங்க, அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறவங்க வாங்கின சொத்துக்கு ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியில் எப்படி வருங்கிறது சந்தேகமாக இருக்குது. அது எந்த அடிப்படையில் ஒருவேளை அப்படி இருக்கான்றது கூட நமக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 9 கோடி ரூபா கட்ட வேணும்னு இப்போ வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த கலை உலகத்தின் அன்னை இல்லம் தான் அந்த அன்னை இல்லம். அன்னை இல்லத்தை பற்றி எனக்கு பர்சனலாக வந்து நிறைய அதில் தொடர்பு இருக்குது. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கவங்களுக்கு தெரியும், 2 யானை தந்தம் இருக்கும். அதில் நடுவில் சிவாஜி ஐயாவுடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த யானை தந்தம் வந்து என்னுடைய தாத்தா வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணது. நான் சிறு வயதாக இருக்கிறப்ப நான் அன்னை இல்லத்துக்கு போயிருக்கிறேன். பின்னாடி பெரிய கார்டன் இருக்கும். முன்னாடி பார்த்தா பெரிய ஒரு நீட்டமான ஒரு டைனிங் ஹால் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் நான் போயிருக்கேன். அந்த நினைவுகள்லாம் வருது. ஒட்டுமொத்தமாக திரையுலகத்திற்கு ஒரு அன்னை இல்லம் மாதிரி அது. அதுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்குது. உண்மையிலேயே அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. 2வது சினிமா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு வரைமுறையே இல்லாமல் இருக்குது. இந்த பிரச்சனையிலையுமே 3 கோடி ரூபாய்க்கு 9 கோடி ரூபா கேட்குறாங்க. எந்த டைம் பீரியடில் வாங்கினேன் சார் அந்த 3 கோடி ரூபா கடன்ங்கிறது? டைம் பீரியடுங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த கரெக்டான இது தெரியல நமக்கு. அந்த டைம் பீரியடில் தெரியல. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. இல்லை, பொதுவாக சொல்கிறேன், இந்த சினிமாவுக்கு பேங்க்கில் ஃபினான்ஸ் கிடையாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸில் தான் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் தான். அப்படிங்கும்போது இந்த சினிமா ஃபினான்சியர்களால் எத்தனையோ பேர் தயாரிப்பாளர்கள் இறந்துருக்காங்க. ஜிவியாக இருக்கட்டும், சசிகுமாருடைய மச்சான் அசோக்குமாராக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் போயிருக்காங்க. நிறையா தயாரிப்பாளர்கள் வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் இது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. இப்போ ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் வாங்க முடியாது, பேங்க்கில் போய் கடன் வாங்க முடியாது. அப்போ தனியார் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் தான் இதை செய்கிறாங்க. அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவும் கிடையாது. இது வந்து நாளுக்கு நாள் பல ஆட்டை கடிச்சு இன்றைக்கி சிவாஜி ஐயா அவர்கள் வீட்டிலே இன்றைக்கி போய் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை முறைப்படுத்தவும் முடியாமல் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் கிடையாது. இது வந்து ஐடி கம்பெனி மாதிரியோ ஒரு எம்என்சி கம்பெனி மாதிரியோ ஆர்கனைஸ்டு செக்டார் கிடையாது.
அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பணம் கொடுக்குறவங்க இது வந்து சினிமாங்கிறதே ஒரு நிரந்தரம் இல்லை, நீங்கள் படம் எடுத்துட்டுருங்க, என்கிட்ட படம் எடுத்துட்டுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் படம் எடுக்காமல் விட்டுறாங்க, படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சுறாங்க. அப்போ எங்கள் காசு போயிடுச்சுல, நாங்கள் அப்படி எவ்வளோ காசு நாங்கள் இழந்துட்டோம்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் சொல்கிற விஷயங்களை பார்க்குறப்ப ஒரு வழியில் அதுவும் நியாயமாக தான் இருக்குது. இப்போ படம் பண்ணுறேன்னு வாங்குறாங்க, படத்தை என்கிட்ட 10 கோடி ரூபா வாங்கிட்டு போகிறாங்க, 10 கோடியை போட்டு படம் எடுக்கிறாங்க, மேற்கொண்டு அவங்க பணம் புரட்டி போட முடியாமல் அந்த படத்தை அப்படியே போட்டுறாங்க. பட் எங்களுக்கு அந்த பணம் வராமையும் போயிடுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டியில் அரசாங்கமே பணம் கொடுத்து அதை அந்த இண்டஸ்ட்ரியை தூக்கி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த ஃபினான்சியல் ப்ராப்ளத்தினால பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே வந்து இன்றைக்கி வெளியே வந்துடுறாங்க, படம் எடுக்காமல் போயிடுறாங்க. ஏற்கனவே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு, 150 நாள் 200 நாள் படம் எடுக்கிறாங்க. கதை கேட்டால் தயாரிப்பாளர் கோச்சிட்டு போயிறாரு, டைரக்டர் கோச்சிட்டு போயிறாரு. பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்த சத்யஜோதியாக இருக்கட்டும், சூப்பர் குட்டாக இருக்கட்டும், ஏவிஎம் எல்லாம் படம் நிப்பாட்டதைன்னு அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சில இயக்குநர்கள் பண்ணுற வேலை தான் அது. நீங்கள் எதனால் படம் முடிப்பீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, கதை கேட்டால் சொல்ல மாட்டாங்க, படம் எடுத்துகிட்டு வந்து போட்டு காட்டினா போட்டு காட்ட மாட்டாங்க. அந்த வேலைகள்லாம் சில இயக்குநர்கள் செய்கிறாங்க. அதனால் ப்ராப்பராக படம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போயிடுறாங்க. அது ஒரு பக்கம் வந்து வட்டி. இப்போ சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் படம் எடுத்து வச்சுருக்காரு. 4 கோடி ரூபாயில் அவங்க படம் எடுக்கலாம்னு ஆரம்பிக்கப்பட்ட படம், அந்த படம் முடிகிறப்ப கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா, 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கையில் இருந்து 4 கோடியும் போயிடுச்சு, கடன் வாங்கின 5 கோடியும் போட்டிருக்கிறாரு. இப்போ அந்த படத்தை ரிலீஸும் பண்ண முடியல. ஆனால் அந்த படத்தை 9 கோடிக்கு 10 கோடிக்கு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, அப்படி கிடக்கு அந்த படம். இப்போ அவர்கிட்ட கையில் இருந்த பணம் போயிடுச்சு, இந்த 5 கோடிக்கு வட்டிக்கு கட்டிகிட்ருக்கார், அங்கே வாங்கி வட்டி கட்டிருக்காரு. இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சினிமாவில் இருக்குது. இது அரசாங்கம் தான் இதை முறைப்படுத்தணும். இல்லை சார், இந்த சினிமாக்கான சங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க யாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து கண்காணிக்கலையா, யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்லை, இப்போ அது எல்லா விஷயத்திலும் தலையிட முடியாதுல்ல. சங்கங்கள் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கார், அவர் ஒருத்தர் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி நம்ம போய் இது பண்ண முடியும்? இல்லை, இந்த ஃபினான்ஸ் விஷயத்திலே சொல்கிறேன். அவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதுதான் ரூல்ஸ், இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே ஏன் அவங்க கொண்டு வர தவறிட்டாங்க? அப்படி தயாரிப்பாளர் இருக்கிறவரே அவரே ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் பண்ணிகிட்டு இருப்பார், அவர் எப்படி கொண்டு வருவார்? ஓகே, இப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலே 3 தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. 4 இருக்குது. இப்போ 4க்குள்ளேயே ஒரு பெருசாக ஒத்துமை இல்லை. இப்போ 4லேயுமே படம் பண்ணுறவங்க இந்த ஃபைனான்சியரை நம்பி தான் தமிழ் சினிமாவில் 2-3 ஃபைனான்சியர் இருக்கிறாங்க, அவங்கள நம்பி தான் அவங்க படமே எடுக்கிறாங்க. பெரிய நடிகருடைய டேட் கிடச்சிருச்சுன்னா இவங்களை நம்பி படம் எடுக்கிறாங்க. அஜித், விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அவங்க 100 கோடி சம்பளம் கேட்குறாங்க, 150 கோடி சம்பளம் கேட்குறாங்க, அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவர் டேட் கொடுத்துட்டாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய நடிகர் டேட் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு சம்பளம் அட்வான்ஸ் கொடுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறத கையில் கொஞ்சம் கொண்டு போய் மிச்சத்தை காசு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபைனான்சியர் தான் பண்ணிப்பீங்க. நான் படம் பண்ண போகிறேன், இவர் டேட் இருக்குன்னா அவர் டேட் இருக்குன்னா அந்த படம் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க அப்படின்னு அந்த ஃபைனான்சியரும் பணம் கொடுப்பார். இப்போ அதை நம்பி தானே அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் எப்படி அவருக்கு பணம் கொடுக்குற எதிர்த்து அவர் நம்பிக்கையின் பேரில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்பிக்கையின் பேரில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது என்னென்னா முறைப்படுத்தணும். இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், இந்த மாதிரியான சிக்கலாக உள்ள படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு முறைப்படுத்தணும். அது இப்போ அந்த சில படங்கள் மதகராஜா மாதிரி படங்களில் சேம் இதே ப்ராப்ளம் தான். 13 வருஷம் கழிச்சு சொல்லிச்சாச்சு. இப்போ வந்து இந்த படத்தை இன்னொரு படத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம துருவ நட்சத்திரம் படத்தையும் தெரியும், ஏற்கனவே இதே மாதிரியான முன்னாடி வாங்கின படத்தை கதை பிரச்சனை, வட்டிக்கு மேலே வட்டி உள்ள பிரச்சனையை தான் நடந்துச்சு. இப்போ அதையும் வந்து பேசி முடித்து துருவ நட்சத்திரத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பார்க்குறாங்க. இப்போ தான் ஒரு கொஞ்சம் முன்னேற்பாடில் இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ ரெகுலராகவே ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது சார், இப்போது இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த வீடு வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகிருக்கு. இதுக்கு அடுத்த அவங்களோட ஸ்டெப் வந்து என்னவாக இருக்கும்? இல்லை இது சிவாஜி அவரோட குடும்பத்து சைட்லேருந்து என்ன மாதிரியான அப்பீல் போவாங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த வழக்கு எதிர்த்து அப்பீல் போவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஸ்டே வாங்கினாங்கன்னா அடுத்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ஏதாவது முன்ன பின்ன குறைச்சி அது பேச்சுவார்த்தைகளை முடிக்கிறதுக்கு தான் வழி பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற இந்த வீடை அந்த கேஸ் வந்து நிற்குமா ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது இவங்க ஒருத்தவங்க வாங்கின கடனுக்காக இது எப்படி இந்த நோட்டீஸே ஃபஸ்ட்டு எப்படி அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு எதுவும் இல்லை, அது சட்ட ரீதியாக அதில் எப்படி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அந்த லீகல் எக்ஸ்பர்ட்டை தான் கேட்கணும். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கிறா, இல்லை அவங்க எதுவும் டாக்குமெண்ட்டை பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்களா? ஓகே, அது ஒன்று இருக்குல்ல, அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது நம்ம அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்படி ஏதாவது சிக்கல் இருக்கான்னு தெரியல. அது
ஒருவேளை அப்படி உண்மையிலே டாக்குமெண்ட்ஸ் அது ஏதாவது வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேஸ் எந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது சார்? கேஸ்னா அப்பீல் போவாங்க. அப்போ மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்து பேசி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் குறைச்சிட்டு செட்டில்மெண்ட் பண்ணி இந்த கேஸை வித்து 2 பேருமே வித்ட்ரால் பண்ணுறதுக்கு பேசுவாங்க. வீடு விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வீடை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாஜி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, சினிமா ரசிகர்கள் அத்தனை பேரும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி இதில் கண்டிப்பாக தலையிடும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் மாதிரி, தமிழ் சினிமாவினுடைய லேண்ட்மார்க் மாதிரி அந்த தெருவுக்கே அவர் பேர் தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த வீடு இருக்கக்கூடிய தெருவுக்கே சிவாஜி கணேசன் ரோடு தான். அது முதல்ல போக் ரோடாக இருந்தது, இப்போ சிவாஜி கணேசன் ரோடு ஆயிடுச்சு. அப்படி அந்த தெருவுக்கே அவர் பேர் வச்சிருக்கப்போ அவர் வீட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போது ஒட்டுமொத்தமாக திரையுலகமே திரண்டு நிற்கும். அரசாங்கமும் கண்டிப்பாக பக்கபலமாக நிற்கும். சிறப்பான கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு, பல செய்திகளை வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி.